நிறைய பேருக்கு தெரியாத அஷ்டமி திதிய பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அஷ்டமி திதி அப்படிங்கிறது பொதுவா முகூர்த்தங்களுக்கு தவிர்க்கப்பட்டாலும் அது ஜெயா பிரிவை சேர்ந்த ஒரு சுப திதி அப்படின்னு சொல்லப்படுது. முகூர்த்த பதவி நூல், கேரள வழக்கம் மற்றும் ஜென்மாஷ்டமி போன்ற பண்டிகைகள் இதோடைய சிறப்பை உணர்த்துது. பண்டைய காலங்கள்ல திதிகள் 15ஆவும் அது நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா அப்படின்னு 5 வகை பிரிவுகளாவும் வகுக்கப்பட்டிருக்கு. இதுல ஜெயா பிரிவுல வரக்கூடிய திருதியும் திரியோதசியும் முகூர்த்த திதிகளா பொதுவா ஏற்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அதே பிரிவுல இருக்கிற அஷ்டமி ஏன் மறுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. மேல சொன்ன முகூர்த்த பதவி நூல்லையும் அஷ்டமியும் சேர்த்து கொள்ள தவறில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளத்துல இஷ்டா கிருஷ்ணாஷ்ட மீந்தோ அப்படிங்கிற ஒரு செய்யுள் ரொம்ப பிரபலமானது. அதன்படி தேய்பிரை அஷ்டமியில திருமணம் கூட நடத்தப்படுது. அஷ்டமி பத்திய கருத்து அப்படிங்கிறது சமூகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சில முகூர்த்த பட்டியல்கள்ல அது இடம் பெறாததால மக்கள் மனசுல அது நல்லதில்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் பரவிடுச்சு. ஆனா அதே சமயத்துல ஜென்மாஷ்டமி, அசோகாஷ்டமி போன்ற விரதங்கள் அஷ்டமியின் சிறப்பை தானாகவே விளக்குது. கொல்கத்தாவின் காளி பூஜை, நவராத்திரி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி பூஜை இதுல எல்லாமே அஷ்டமிங்கிறது முக்கிய நாளா மதிக்கப்படுது. அம்பாள் பூஜைக்கும் அஷ்டமி சிறப்பு அப்படிங்கறதும் வேத வாக்குதான். பொதுவா அஷ்டமியில தொடங்குற காரியம் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. முகூர்த்தத்தை நிர்ணயிக்க திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இந்த 5 அம்சங்களுமே சேர்ந்து பார்க்கப்படணும். ஒன்றுக்கு மேல ஒன்றாக பொருந்தும் போதுதான் அந்த நாள் சுபயோகம் ஆகும். எந்த திதிக்கும் தனித்தனியான பலன் இருக்கு. சோ தோல்வி வெற்றி அப்படிங்கிறது திதிகளுக்கு பாகுபாடு கிடையாது. சோ அஷ்டமியை கெட்ட திதி அப்படின்னு தள்ளி போடுறது சரியல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியான சேர்க்கைகள்ல அது வெற்றியும் அருளும் செழிப்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய நன்முனைப்பு, நம்பிக்கை, விதி இது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா அஷ்டமியும் சுப திதியாகி வாழ்க்கையில ஒளியாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.